ஸோ ஐயர்மலை மலையேற்றமானது சாதாரண விஷயம் அல்ல. மனம் இலகுவாக உள்ளவர்கள் மட்டுமே தான் இலகுவாக ஏற முடியும். ஸோ ஒவ்வொரு கார்த்திகை விரதம் இருந்து நீங்கள் ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஐயர்மலை மட்டுமல்ல இமயமலையே ஈஸியாக இருக்கும். ஸோ மனதை நம்ம இறகு மாதிரி வச்சுக்கணும். அதுதான் அந்த மலை ஏற்றத்தினுடைய தத்துவமே. ஸோ ஒவ்வொருவருடைய மனதும் குழந்தை மனது மாதிரி இருந்தால் அப்படியே குழந்தைங்களாம் பாருங்கள், எதனா கஷ்டப்படுதா, பெரியவங்க தான் கஷ்டப்பட்டு ஏறின்னு இருக்கோம். புரியுதுங்களா? சிறு குழந்தைங்கள்லாம் பாருங்கள், சர்வசாதாரணமாக எந்த வித முக சுளிப்பும் இல்லாமல் ஏறி வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மலை ஏறுதனுடைய தத்துவமே நமது மனம். அந்த மனதை இலகுவாக வச்சுக்கணும். மயில் இறகு எப்படி இருக்குது? அதனால தான் சில இஸ்லாமிய கோயிலெலாம் பார்க்கலாம், மசூதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மயில் தொகையால் வச்சு ஜெபிப்பாங்க, மந்திரம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை மனதை பக்குவப்படுத்தக்கூடியது அந்த மயிலினுடைய இறகு. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மனதை இலகுவாக நம்ம வச்சுருந்தா மலை ஏற்றமானது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இந்த மலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா கைலாய மலைக்கு சமமான மலை. தென்னகத்து கைலாயம் என்று சொல்லுவாங்க நம்ம ஐயர் மலையை. ஸோ கைலாயம்தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஐயர் மலை ஏறி ஒரு தடவை ஏறி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த பிராப்தம் கிடச்சிரும். புரியுதுங்களா? முக்தி வேணும்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் பல தடவை ஒவ்வொரு இங்கே இருக்கக்கூடிய 3 மூர்த்திகள் சிவமூர்த்திகள் இருக்காங்க. அந்த 3 மூர்த்திகள் இடத்துலேருந்தும் சிவதீட்சை பெறணும். ஒரே நாளில் 3 மலையை நான் ஏறிட்டு எனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னா அது முக்தி கிடையாது. ஸோ ஒவ்வொரு சிவன்கிட்டையும் அந்த 3 சிவன்கிட்டையும் குளித்தலையில் இருக்கக்கூடிய முப்பெரும் முக்தி கொடுக்கக்கூடிய சிவஸ்தலங்கள். அந்த சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவதீட்சை நீங்கள் ஒவ்வொரு சாமிக்கிட்ட இருந்து நீங்கள் சிவதீட்சை பெற்று வந்தாலும் அந்த முக்திக்கு நம்ம போக முடியும். ஸோ அடியேன்னு அந்த முயற்சி செஞ்சுட்டுருக்கேன். ஸோ எல்லாம் வல்ல சிவபெருமான் அனைவருக்கும் பொதுவானவர். ஸோ இந்த பாக்கியத்தை அவர் அனைவருக்கும் தருவார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் டிகேஎஸ். இன்னும் சுவாமியை போய் பார்க்கல, கடைசியினுடைய கட்டம். ஸோ அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது ரத்தனகிரீஸ்வரரை மாணிக்கமலையார். அவருக்கு பலவித யுகங்களை கடந்ததுனால அவருக்கு பலவிதமான பெயர் கொண்டவர் நம்ம ரத்னகிரீஸ்வரர். ஒரு தடவையாவது நீங்கள் இந்த மலையாற்றத்தில் கேபிள் காரெல்லாம் வரக்கூடாது. கேபிள் கார்லெலாம் பயணிக்காமல் படியேறி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த முக்தியினுடைய முதல் ஃபிட்னஸ் ஆகும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய்.